الحمد لله والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. அன்பார்ந்த மாணவர்களே, நாங்கள் சலாசத்துல் உசூல் என்ற நூலை பார்த்து வருகின்றோம். அதனுடைய அர்த்தத்தை தமிழ் மொழியில் விளங்குவதற்காக முற்படுகின்றோம். இது எங்களுடைய 10வது பாடம். இந்த பாடம் இறுதியான பாடமாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். நாங்கள் இறுதியாக அல் அஸ்லு சாலிஸ், மூன்றாவது அடிப்படையை பார்த்தோம். மூன்றாவது அடிப்படை மஅரிஃபத்து அன்-நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அறிவது. அதிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்றார்கள் என்ற செய்தியை பார்த்தோம். அதை அடுத்து முஅல்லிஃப் அவர்கள், நூலாசிரியர், ஹிஜ்ரத் என்றால் என்ன என்பதை பற்றி அதனுடைய ஒரு சில சட்டங்களை குறிப்பிட்டார். அடுத்ததாக நூலாசிரியர் தொடர்ந்து சொல்வதை கவனிப்போம். فَلَمَّا اسْتَقَرَّ فِي الْمَدِينَةِ أُمِرَ بِبَقِيَّةِ شَرَائِعِ الْإِسْلَامِ مثل الزكاة والصوم والحج والأذان والجهاد والأمر بالمعروف والنهي عن المنكر وغير ذلك من شرائع الإسلام. فلما استقر في المدينة, மதீனாவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்தகர்ர என்றால் நிலை பெற்ற பொழுது, தங்கியிருந்த பொழுது. ஃபலம்மா இஸ்தகர்ர ஃபில் மதீனா, மதீனாவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸ்திரமான ஒரு நிலையிலே இருந்த பொழுது, அங்கே தங்கின பொழுது, உமிர பிபகியத்தி ஷராயிஇல் இஸ்லாம், அவர்கள் கட்டளையிடப்பட்டார்கள். யார் கட்டளையிடுவது? அல்லாஹ் தஆலா, அல்லாஹ்வால் கட்டளையிடப்பட்டார்கள். பிபகியத்தி ஷராயிஇல் இஸ்லாம், ஷராயில் இஸ்லாம் என்றால் இஸ்லாத்துடைய சட்டதிட்டங்கள், ஷரியாக்கள், இஸ்லாத்துடைய ஏனைய பகியா, ஏனைய மீதமாக இருக்கின்ற சட்டதிட்டங்களை கொண்டு கட்டளையிடப்பட்டார். அவைகளை செய்வதற்கு கட்டளையிடப்பட்டார். மிஸ்லு ஸகாத்தி வஸ்ஸௌமி வல் ஹஜ்ஜி, ஜகாத், நோன்பு, ஹஜ், வல் அதான், அதான், ஜிஹாத், அல் அம்ரு பில் மஅரூஃப், நன்மையை தீமையை தடுப்பது, வன்னஹி அனில் முன்கர், அனில் முன்கர்னா தீமையை, அன்னஹி தடுப்பது, வகைரி தாலிக, அதல்லாத மின் ஷராயிஇல் இஸ்லாம், இஸ்லாத்துடைய சட்டதிட்டங்களை செய்யுமாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வால் ஏவப்பட்டார்கள். அஹத அலா ஹாதா 10 சினீன், இதன் அடிப்படையில் நபி அவர்கள் 10 வருடங்கள் செயல்பட்டார்கள், 10 வருடங்கள் தொடர்ந்தார்கள். வபஅதஹா, அதற்கு பிறகு, தூஃபிய, மரணம் அடைந்தார்கள், வஃபாத்தானார்கள். ஸலவாத்துல்லாஹி வஸலாமுஹு அலைஹி, அல்லாஹுடைய ஸலவாத்தும் அல்லாஹுடைய கருணைகளும், வஸலாமுஹு, அல்லாஹுடைய ஈடேற்றம், சலாமும், அலைஹி, அவர்கள் மீது உண்டாவதாக. வதீனுஹு பாக்கின், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகிவிட்டார்கள். ஆனாலும் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கம், அவருடைய தீன், பாக்கின், அது நிலை பெற்றதாக இருக்கிறது. வஹாதா தீனுஹு, இதுதான் அவருடைய மார்க்கம், இந்த இஸ்லாம். லா கைர இல்லா தல்லல் உம்மத அலைஹி, எந்த ஒரு நலவும் கிடையாது. இல்லா தல்லல் உம்மத அலைஹி, உம்மத்துக்கு அதனை அவர்கள் அறிவித்து கொடுத்தே தவிர, அதனை அவர்கள் காட்டிக் கொடுத்தே தவிர, எந்த ஒரு நலவாக இருந்தாலும் அதனை அவர்கள் தன்னுடைய உம்மத்துக்கு காட்டிக் கொடுத்திருக்கிறார்கள். அப்படியான அவர்கள் காட்டிக் கொடுக்காத எந்த ஒரு நலவும் கிடையாது. இல்லா கைரா, எந்த ஒரு நலவும் இல்லை. இல்லா தல்லல் உம்மத அலைஹி, உம்மத்தை அதற்கு அதன் பக்கம் வழிகாட்டியே தவிர. அப்படினால் நபி அவர்கள் எந்த ஒரு நலவு இருந்தாலும் அதற்கு உம்மத்துக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். வலா ஷர்ரா, எந்த ஒரு தீங்கும் கிடையாது. இல்லா ஹத்தரஹா, அதனை அவர்கள் எச்சரிக்கை செய்தே தவிர. ஹத்தரஹா, உம்மத்தை அவர்கள் எச்சரிக்கை செய்தே தவிர, மின்ஹு, அந்த தீங்கிலிருந்து. எனவே எந்த ஒரு தீங்கும் எந்த ஒரு தீங்காக இருந்தாலும் அதிலிருந்து உம்மத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். எல்லா நலவையும் காட்டி தந்திருக்கிறார்கள், எல்லா கெடுதியையும் எங்களுக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். வல் கைருல் லதி தல்லஹா அலைஹி, அவர்கள் தல்ல என்றால் அறிவித்து கொடுத்த, தல்லஹா என்றால் உம்மத்துக்கு, நபி அவர்கள் அலைஹி, அவர்கள் அறிவித்து கொடுத்த அந்த கைர் எதென்றால் அத்தௌஹீத்,
ஏகத்துவம். அது மட்டுமா வஜமீஉ மா யுஹிப்புஹுல்லாஹு வயர்தாஹ், அல்லாஹு தஆலா விரும்புகின்ற அவன் பொருந்திக் கொள்கின்ற அனைத்தும், அல்லாஹு தஆலா விரும்புகின்ற அவன் பொருந்திக் கொள்கின்ற வணக்க வழிபாடுகள், சொற்கள், செயல்பாடுகள் அனைத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிக் கொடுத்திருக்கிறார்கள். அதில் பிரதானமானது அத்தௌஹீத். வஷர்ரு அல்லதி ஹத்தரஹா மின்ஹு, அவர்கள் உம்மத்துக்கு எச்சரிக்கை செய்த தீங்கு ஷர் எதென்றால் அஷ்ஷிர்க், இணை வைத்தல். வஜமீஉ மா யக்ரஹுல்லாஹு வயஅபாஹ், அல்லாஹ் யக்ரஹ் வெறுக்கக்கூடிய, வயஅபாஹ் மறுக்கக்கூடிய அனைத்தும். வஜமீஉ மா யக்ரஹுல்லாஹு வயஅபாஹு, எனவே அல்லாஹு தஆலா வெறுக்கின்ற அனைத்தையும் நபி அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். பஅஸஹுல்லாஹு ஃபின்னாஸி காஃப, அல்லாஹு தஆலா அவர்களை அனுப்பினான் ஃபின்னாஸி மனிதர்களிலே, காஃப முழு மனிதர்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா அனுப்பி வைத்திருக்கிறான். வஃப்தரத தாஅத்தஹு, இன்னும் நபி அவர்களை தாஅத் அதாவது வழிபடுவதை கட்டாய ஃபர்லாக்கி இருக்கிறான். யாருக்கு? அலா ஜமீஇ ஸகலைன், இரண்டு அல் ஜின்னி வல் இன்ஸ், இரண்டு கூட்டத்திற்கும். ஸகலைன் என்பது இரண்டு கூட்டம், அல் ஜின்கள் மற்றும் மனிதர்கள் ஆகிய இரண்டு கூட்டத்தின் அனைவருக்குமே அவர்களை வழிபடுவதை அல்லாஹு தஆலா கட்டாயமாக்கி இருக்கிறான். யாருக்கும் சொல்ல முடியாது எனக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற தேவையில்லை, அவர்களுக்கு வழிபட தேவையில்லை என்று சொல்ல முடியாது. ஒவ்வொருவரும் கட்டாயமாக வழிபட வேண்டும். வஃப்தரத தாஅத்தஹு, அல்லாஹு தஆலா ஃபர்லாக்கி இருக்கிறான் நபி அவர்களுக்கு வழிபடுவதை. தாஅத் என்றால் வழிபடுவது. அலா ஜமீஇ ஸகலைன் அல் ஜின்னி வல் இன்ஸ். வத்தலீலு கௌலுஹு தஆலா, ஆதாரம் அல்லாஹ்வுடைய கூற்று. குல் யா அய்யுஹன் நாஸ், நபியே நீங்கள் சொல்லுங்கள் மனிதர்களே, இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமீஆ, நான் உங்கள் அனைவருக்கும், இலைக்கும் ஜமீஅன் உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய தூதராக வந்திருக்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறேன் என்று நபியே நீங்கள் மக்களை பார்த்து சொல்லுங்கள். யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமீஆ. طيب وأكمل الله به الدين, அல்லாஹு தஆலா அவர்கள் மூலமாக இந்த மார்க்கத்தை பூரணப்படுத்தினான். அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தை நபி அவர்களோடு பூரணப்படுத்திவிட்டான். நபி அவர்களுக்கு பிறகு இந்த மார்க்கத்தில் எதுவும் கூட்ட முடியாது, எனவே மார்க்கம் பூரணமானது. வத்தலீலு கௌலுஹு தஆலா, ஆதாரம் அல்லாஹ்வுடைய கூற்று. அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினம், அல்லாஹு தஆலா நபி அவர்களுக்கு இறக்கி வைத்த வசனம், இன்றைய தினம் அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்களுடைய மார்க்கத்தை நான் உங்களுக்கு பூர்த்தி செய்துவிட்டேன். அக்மல்து வ அத்மம்து, இன்னும் பரிபூரணப்படுத்தி விட்டேன். அலைக்கும், உங்கள் மீது நிஅமதி, என்னுடைய நிஅமத்தை, இஸ்லாம் என்ற என்னுடைய நிஅமத்தை உங்கள் மீது நான் பரிபூரணப்படுத்தி விட்டேன். வரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, இஸ்லாத்தை உங்களுக்கு தீனாக மார்க்கமாக நான் பொருந்திக் கொண்டு விட்டேன் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். வத்தலீலு அலா மௌத்திஹி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள், மௌத்தாகி விட்டார்கள் என்பதற்கான ஆதாரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கௌலுஹு தஆலா, அல்லாஹ்வுடைய கூற்று. இன்னக மய்யிதுன் வ இன்னஹும் மய்யிதூன், நபியே நீங்களும் மரணிக்கக்கூடியவர்கள், அவர்களும் மரணிப்பவர்கள், உங்களை எதிர்க்கின்ற இவர்களும் மரணிப்பார்கள். ثم إنهم يوم القيامة عند ربكم تختصمون, ثم إنكم, நிச்சயமாக பின்னர் நிச்சயமாக நீங்கள் அனைவரும் யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாளையிலே, இந்த ரப்பிக்கும் உங்களுடைய ரப்பிடத்திலே, தஹ்தஸிமூன் தர்க்கித்துக் கொள்வீர்கள். வன்னாசு இதா மாது யுபஅஸூன், இங்கே நூலாசிரியர் மௌத்தை பற்றி சில விஷயங்களை சொல்கிறார். வன்னாசு மனிதர்கள், இதா மாது அவர்கள் மரணித்தால், யுபஅஸூன் எழுப்பப்படுவார்கள், அதோடு அவர்கள் மண்ணோடு மண்ணா போவதில்லை, அவர்கள் எழுப்பப்படுவார்கள். வத்தலீலு கௌலுஹு தஆலா, அதற்கு ஆதாரம் அல்லாஹ்வுடைய கூற்று. மின்ஹா ஹலக்னாக்கும், அதிலிருந்து தான் நாங்கள் உங்களை படைத்தோம், பூமியிலிருந்து. வஃபீஹா நுஈதுக்கும், அதிலேயே நாங்கள் உங்களை உள்ளே செலுத்துவோம், மீட்டுவோம். பூமிக்குள்ளேயே நீங்கள் மரணித்த பிறகு கபருக்குள் அடக்கப்படுவீர்கள். வமின்ஹா நுஹ்ரிஜுக்கும் தாரத்தன் உஹ்ரா, அதிலிருந்தே உங்களை மீண்டும் ஒரு முறை, தாரத்தன் உஹ்ரா மீண்டும் ஒரு முறை, நுஹ்ரிஜுக்கும் உங்களை வெளிப்படுத்துவோம்,
மறுமை நாள் வருகின்ற பொழுது உங்களை மீண்டும் ஒரு முறை எழுப்புவோம், நுஹ்ரிஜுக்கும் வெளிப்படுத்துவோம். வகௌலுஹு தஆலா, இன்னும் அல்லாஹ்வுடைய கூற்றும் ஆதாரமாக இருக்கிறது. வல்லாஹு அம்பதகும் மினல் அர்தி நபாதா, அல்லாஹு தஆலா பூமியிலிருந்து உங்களை முளைக்கச் செய்தான். பூமியிலிருந்து அல்லாஹு தஆலா உங்களை உருவாக்கினான். முளைக்கச் செய்தான் என்றால் என்ன அர்த்தம் என்றால், இங்கே உங்களை அல்லாஹு தஆலா பூமியிலிருந்து உருவாக்கினான். சும்ம யுஈதுக்கும் ஃபீஹா, பிறகு அல்லாஹு தஆலா அதிலேயே உங்களை நுழைவிப்பான், மீட்டுவான், மீண்டும் அதற்குள் உங்களை அனுப்புவான். வயுஹ்ரிஜுக்கும் இஹ்ராஜா, மேலும் உங்களை அதில் வெளிப்படுத்துவான். வயுஹ்ரிஜுக்கும் இஹ்ராஜா. எனவே இன்னொரு பஅஸ் என்பது இருக்கிறது என்பதற்கு இந்த வசனங்கள், இன்னும் நிறைய வசனங்கள் ஆதாரமாக இருக்கிறது. வபஅதல் பஅஸி, எழுப்பப்பட்டதற்கு பிறகு முஹாசபூன், மனிதர்கள் என்ன செய்யப்படுவார்கள்? விசாரணை செய்யப்படுவார்கள், ஹிசாப், கேள்வி கணக்குக்கு உட்படுத்தப்படுவார்கள். வமஜ்ஸியூன், இன்னும் அவர்கள் ஜஸா கொடுக்கப்படுவார்கள், கூலி கொடுக்கப்படுவார்கள். எப்படி கூலி கொடுக்கப்படுவார்கள்? பிஅமாலிஹிம், அவர்களுடைய செயல்பாடுகளுக்கு, அமல்களுக்கு. நல்ல அமலாக இருந்தால் அதற்குரிய கூலி, கெட்ட அமலாக இருந்தால் அதற்குரிய கூலி. வத்தலீலு கௌலுஹு தஆலா, அதற்குரிய ஆதாரம் அல்லாஹ்வுடைய கூற்று. வலில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், அல்லாஹ்வுக்கே உரியது. மா ஃபிஸ் ஸமாவாத், வானங்களிலே உள்ளவையும், வ மா ஃபில் அர்த், பூமியிலே உள்ளவையும் அல்லாஹ்வுக்கே உரியன. லியஜ்ஸியல்லதீன அஸாஉ, அல்லாஹு தஆலா எதற்காக? லியஜ்ஸியல்லதீன அஸாஉ, யார் அஸாஉன தீங்கிழைக்கிறார்களோ அவர்களுக்கு கூலி கொடுப்பதற்காக. எதை கொண்டு அல்லாஹ் தீங்கிழைத்தவர்கள் கூலி கொடுப்பான்? பிமா அமிலு, அவர்கள் செய்ததை கொண்டு, அவர்கள் செய்ததற்கு ஏற்ப. பிமா அமிலு, அவர்கள் செய்ததற்கு ஏற்ப அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கூலி கொடுப்பான். வயஜ்ஸியல்லதீன அஹ்ஸனு, அதே போன்று நன்மை செய்தவர்களுக்கும் அல்லாஹு தஆலா கூலி கொடுப்பதற்காக. அவர்களுக்கு என்ன கூலி கொடுப்பான்? பில் ஹுஸ்னா, மிகச்சிறந்த கூலியை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுப்பான். மிகச்சிறந்த கூலியை அவர்களுக்கு கொடுப்பதற்காக என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். எனவே வமன் கذب بالبعث كفر, வமன் கذب, யார் பொய்ப்பிக்கிறாரோ, பில் பஅஸ், பஅஸை யார் பொய்ப்பிக்கிறாரோ, மீண்டும் எழுப்பப்படுவான் மனிதன் என்பதை யார் பொய்ப்பிக்கிறானோ, கஃபர, அவன் நிராகரித்து விட்டான். வத்தலீலு கௌலுஹு தஆலா, அதற்கு ஆதாரம் அல்லாஹ்வுடைய கூற்று. ஸஅம அல்லதீன கஃபரு, நிராகரித்து விட்டார்களே அப்படியானவர்கள், ஸஅம, வாதிடுகிறார்கள், தவறாக வாதிடுகிறார்கள். என்ன வாதிடுகிறார்கள்? அல்லன் யுபஅஸு, அவர்கள் எழுப்பப்பட மாட்டார்கள், எழுப்பப்படவே மாட்டார்கள் என்று அவர்கள் வாதாடுகிறார்கள். லன் யுபஅஸு, குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், பலா, அவ்வாறல்ல, வரப்பி, என்னுடைய ரப்பின் மீது சத்தியமாக, லதுபஅஸுன்ன, நிச்சயமாக நீங்கள் எழுப்பப்படுவீர்கள், சும்ம லதுனப்பஉன்ன, பின்னர் நீங்கள் அறிவிக்கப்படுவீர்கள், உங்களுக்கு அறிவித்து தரப்படும், பிமா அமில்தும், நீங்கள் செய்தவைகள் உங்களுக்கு சொல்லி காட்டப்படும், அறிவித்து தரப்படும். வதாலிக அலல்லாஹி யசீர், அது அல்லாஹுக்கு மிகவும் இலகுவானது, அது அல்லாஹுக்கு எளிதான ஒரு விடயம். அடுத்ததாக நூலாசிரியர் அவர்கள் சொல்கிறார்கள். வ அர்ஸலல்லாஹு ஜமீஅர் ருசுலி முபஷ்ஷிரீன வ முந்திரீன், அல்லாஹு தஆலா அனைத்து ரசூல்மார்களையும் முபஷ்ஷிர்களாகவும் முந்திர்களாகவும் அனுப்பிக்கிறான். முபஷ்ஷிர் என்றால் நன்மாராயம் கூறுகின்றவர்களாகவும், முந்திர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கின்றவர்களாகவும் அல்லாஹு தஆலா அவர்களை அனுப்பியிருந்தான். வத்தலீலு கௌலுஹு தஆலா ருசுலன் முபஷ்ஷிரீன வ முந்திரீன், எப்படி ரசூல்மார்கள் நாங்கள் அனுப்பிக்கிறோம் என்று சொல்றான். ருசுலன், ரசூல்மார்கள், முபஷ்ஷிரீன, நன்மாராயம் சொல்பவர்களாகவும், சொர்க்கத்தை கொண்டு நற்கூலியை கொண்டு நன்மாராயம் சொல்பவர்களாகவும், முந்திரீன், நரகத்தை கொண்டு எச்சரிக்கை செய்கின்றவர்களாகவும் அல்லாஹு தஆலா அவர்களை அனுப்பியிருக்கிறான். லிஅல்லா யகூன லின்னாஸி அலல்லாஹி ஹுஜ்ஜத்துன் பஅத ருசுல், ஏன் அல்லாஹ் அப்படி அனுப்புகிறான் ரசூல்மார்கள் உலகத்தில்? மனிதர்கள் என்ன சொல்லக்கூடாது? அல்லாஹு தஆலா எங்களுக்கு ரசூல் அனுப்பல என்று சொல்லக்கூடாது, அதனால தான் நாங்கள் வழிகட்டு போனோம் என்று சொல்லாமல் இருக்கிறதுக்காக வேண்டி தான் அல்லாஹு தஆலா இவ்வாறு அனுப்பிக்கிறான் அல்லாஹ் சொல்றான். லிஅல்லா யகூன லின்னாஸி அலல்லாஹி ஹுஜ்ஜத்துன், மனிதர்களுக்கு அல்லாஹுக்கு எதிராக ஹுஜ்ஜா, ஆதாரம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக. பஅத ருசுல், ரசூல்மார்களுக்கு பிறகு, ரசூல்மாரை அல்லாஹ் அனுப்பினதுக்கு பிறகு எங்களுக்கு செய்தி வரலையே என்று சொல்ல இயலாது. அதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா தூதர்கள் அனுப்பியிருக்கிறான். وأولهم نوح عليه السلام وآخرهم محمد صلى الله عليه وسلم, அவர்களில் ஆரம்பமானவர் நூஹ் நபி அவர்கள், இறுதியானவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். وهو خاتم النبيين, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நபிமார்களில் இறுதியானவர்கள்.
خاتم والدليل على أن أولهم نوح அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான் அவர்களில் முதலாம் அவர் என்பதற்கு தலீல் கௌலுஹு தஆலா அல்லாஹ்வுடைய கூற்று இன்னா அவ்ஹைனா இலைக கமா அவ்ஹைனா இலா நூஹ் நிச்சயமாக நாங்கள் உங்களுக்கு நபி உங்களுக்கு வஹி இறக்கி இருக்கிறோம் கமா அவ்ஹைனா இலா நூஹ் நூஹுக்கு நாங்கள் வஹி இறக்கியதை போன்றும் வன்னபியீன மின் பஅதிஹி அவருக்கு பின்னால் வந்த நபிமார்களுக்கு நாங்கள் வஹி இறக்கியதை போன்று உங்களுக்கும் வஹி இறக்கி இருக்கிறோம். நூஹ் நபி அவர்கள்தான் முதலாவது நபியாக ரசூலாக இருக்கின்றார்கள். முதலாவது தூதர் ரசூல் நூஹ் நபி அவர்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதலாவது நபி, முதலாவது தூதர் நூஹ் நபி அவர்கள். இதற்கு வேறு ஆதாரங்களும் இருக்கிறது. طيب وكل أمة بعث الله إليهم رسولا من نوح إلى محمد وكل أمة ஒவ்வொரு சமூகமும் بعث الله إليهم رسولا அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு தூதரை அனுப்பி இருக்கிறானே அப்படியான ஒவ்வொரு சமூகமும் மின் நூஹின் இலா முஹம்மத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரையிலே ஒரு தூதரை அனுப்பிய ஒவ்வொரு சமூகத்திலேயும் அந்த சமூகத்துக்கு அந்த நபிமார்கள் என்ன சொன்னார்கள் என்றால் அந்த தூதர் என்ன சொன்னார் என்றால் முருஹும் அந்த தூதர் அவர்களுக்கு கட்டளையிட்டார் பிஇபாதத்தில்லாஹி வஹ்தஹ் அல்லாஹ்வை மாத்திரம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் வணங்க வேண்டும் இபாதத் செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டார். வயன்ஹாஹும் இன்னும் வேற என்ன செய்தார் அந்த தூதர் அவர்களை தடுத்தார் அன் இபாதத்தி தாகூத் தாகூத்தை நீங்கள் வணங்கக்கூடாது. தாகூத் என்றால் என்னென்று பின்னால் பார்ப்போம். தாகூத்தை நீங்கள் வணங்கக்கூடாது என்பதை அவர்கள் தடுத்தார்கள். அல்லாஹ் அல்லாமல் வணங்கப்படுகின்ற வழிபடப்படுகின்ற அளவு கடந்து பின்பற்றப்படுகின்ற எல்லாமே தாகூத் தான். அதை நாங்கள் பின்னால் பார்ப்போம். வத்தலீலு கௌலுஹு தஆலா இதுக்கு ஆதாரம் வலகத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலா நாங்கள் ஒவ்வொரு உம்மத்திலும் சமூகத்திலும் பஅஸ்னா அனுப்பினோம் ரசூலன் ஒரு தூதரை அனுப்பினோம். என்ன சொல்லி அனுப்பினோம்? அனிஅ்புதுல்லாஹ் அல்லாஹுவை நீங்கள் வணங்குங்கள் வஜ்தனிபுத் தாகூத் தாகூத்தை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி நாங்கள் ஒவ்வொரு சமூகத்திலும் தூதரை அனுப்பினோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். எனவே வஃப்தரதல்லாஹு அலா ஜமீஇல் இபாத் இந்த ஆயத்தில் பார்த்தேன் உங்களுக்கு தெரியும். வஃப்தரதல்லாஹு அல்லாஹ் ஃபர்லாக்கிக்கிறான் அலா ஜமீஇல் இபாத் அனைத்து அடியார்களுக்கும் அல் குஃப்ர பித் தாகூத் தாகூத்தை நிராகரிப்பதற்கு கட்டாயமாக்கி இருக்கிறான். தாகூத்தை நிராகரிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு சமூகத்துக்கும் அல்லாஹு தஆலா தூதர்கள் மூலமாக செய்தியை கொடுத்திருக்கிறான். அதை கட்டாயமாக்கி இருக்கிறான். அல் குஃப்ரா பித் தாகூத் வல் ஈமான பில்லாஹ் அல்லாஹ்வை ஈமான் கொள்ள வேண்டும் தாகூத்தை நிராகரிக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா அனைத்து அடியார்களுக்கும் கட்டாயப்படுத்தி இருக்கிறான். எனவே தாகூத் என்றால் என்ன என்பதற்கு இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவருடைய கூற்றை ஷைகுல் இஸ்லாம் முஹம்மது அப்துல் வஹாப் அவர்கள் கொண்டு வருகிறார்கள். قال ابن القيم رحمه الله ابن القيم تعالى رحمه الله تعالى ابن القيم رحمه الله அவர்கள் சொல்கிறார்கள் معنى الطاغوت தாகூத் என்றால் என்ன அர்த்தம் என்றால் ما تجاوز به العبد حده அடியான் வரையறையை மீறி செயல்பட்ட ஒன்று மின் மஅபூத் அது எதாக இருக்கலாம் ஒரு மஅபூத் வணங்கப்படுகின்ற ஒன்றாக இருக்கலாம். கற்கள் மரங்கள் சிலைகள் இது அடியான் வரம்பு மீறி செயல்படக்கூடிய ஒன்று. அல்லாஹ்வை வணங்குவதற்கு தாண்டி அந்த வரம்பை மீறி என்ன செய்கிறான் வேறு இதோ ஒன்றை வணங்குகிறான். மஅபூதாக இருக்கலாம் அவு மத்பூ அல்ல பின்பற்றப்படுகின்ற ஒன்றாக இருக்கலாம். ஒரு அறிஞரை பின்பற்றுகிறார் அந்த அறிஞர் பிழையாக சொல்கிறார் என்று தெரிந்தும் பின்பற்றுகிறார் என்றால் இது அளவு கடந்து பின்பற்றுகிறார். நபிக்கு மாற்றமாக சொல்வதை தெரிந்தும் பின்பற்றுகிறார் என்றால் அல்லாஹ்வுக்கு மாற்றமாக சொல்கிறார் என்று தெரிந்தும் பின்பற்றுகிறார் என்றால் அவர் தாகூத் எனவே அளவு கடந்து பின்பற்றுகிறார். எனவே ஒரு மத்பூ பின்பற்றப்படுகின்ற ஒருவராக இருக்கலாம். அவ் முத்தா அல்ல வழிபடப்படுகின்ற ஒரு ஆட்சியாளர் நாட்டின் தலைவர் ஊரின் தலைவர் வழிபடப்படுகின்றவர் வழிபாட்டுக்குட்பட்டவர் இப்படியான ஒருவராக இருக்கலாம். இவர்கள் விஷயத்தில் ஒருவர் அளவு கடந்து சென்றால் அப்படியானவர்களுக்கு நாங்கள் அந்த அளவு கடந்து வணங்கப்படுகின்ற வழிபடப்படுகின்ற அல்லது பின்பற்றப்படுகின்றவருக்கு தாகூத் என்று சொல்லப்படும். எனவே வத்தவாகீது கஸீரூன் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த தாகூத்கள் நிறைய இருக்கிறார்கள். வரூசுஹும் ஹம்ஸா அவர்களுடைய தலைவர்கள் பெரியவர்கள் முக்கியமானவர்கள் 5 பேர். இப்லீஸ் லஅனஹுல்லாஹ் அல்லாஹ் லானத் செய்தானே அந்த இப்லீஸ் அல்லாஹ்வை லானத் செய்து விட்டான். இவன் தாகூத்கள பெரிய தாகூத். வமன் உபித வஹுவ ராதின் இன்னும் யார் தாகூத்
வன் உபித வணங்கப்படுகிறான், மனிதர்களால் வணங்கப்படுகிறான், வஹுவராதின் அவன் அதை ஏற்றுக்கொள்கிறான். ஒருவன் வணங்கப்படுகிறான், அவன் அதை ஏற்றுக்கொள்கிறான், தான் வணங்குவதை அவன் மற்றவன் தடுக்கவில்லை. எனவே இவனும் ஒரு தாகூத். வமன் தஅன்னாஸ இலா இபாதத்தி நஃப்ஸிஹி இன்னும் யார் தஅன்னாஸ மனிதர்களை அழைக்கின்றான், இலா இபாதத்தி நஃப்ஸிஹி தன்னை வணங்குமாறு எவன் மனிதர்களை அழைக்கின்றானோ அவனும் தாகூத். ومن ادعى شيئا من علم الغيب இன்னும் எவன் ادعى شيئا من علم الغيب علم الغيب என்றால் மறைவான அறிவு, மறைவான அறிவில் நின்றும் ஏதாவது ஒன்று தனக்கு தெரியும் என்று இத்தஆ வாதிடுகிறானோ அப்படியானவனும் தாகூத். அடுத்தது ومن حكم بغير ما انزل الله இன்னும் எவன் அல்லாஹ் இறக்கி வைத்ததை கொண்டு அல்லாமல், அல்லாஹுடைய சட்டம் அல்லாமல் வேறு சட்டத்தை கொண்டு தீர்ப்பு வழங்குகிறானோ, அதை சரி காணுகிறானோ, அல்லாஹுடைய சட்டத்தை விட அதுதான் சரியான சட்டம் என்று அல்லாஹுடைய சட்டத்தை புறந்தள்ளிவிட்டு இன்னொரு சட்டத்தை கொண்டு தீர்ப்பு வழங்குகிறானோ அப்படியானோ மன் ஹக்கம யார் தீர்ப்பு வழங்கினான் பிகைரி மா அன்ஸல் அல்லாஹ் அல்லாஹ் இறக்கி வைத்ததை கொண்டு அல்லாத, அல்லாஹுடைய சட்டம் அல்லாத ஒன்றை கொண்டு தீர்ப்பு வழங்குகிறான், இவனும் தாகூத். والدليل قوله تعالى لا إكراه في الدين மார்க்கத்தில் எந்த ஒரு நிர்பந்தமும் கிடையாது. قد تبين الرشد நேர்வழி தெளிவாகி விட்டது, மினல் கை வழிகேட்டில் இருந்து. இதுதான் வழிகேடு, இதுதான் நேர்வழி என்பது தெளிவாகி விட்டது. فمن يكفر بالطاغوت எவர்கள் தாகூத்தை நிராகரிக்கிறார்களோ, ويؤمن بالله இன்னும் அல்லாஹுவை ஈமான் கொள்கிறாரோ, தாகூத்தை நிராகரித்து அல்லாஹுவை ஈமான் கொள்கிறாரோ, فقد استمسك بالعروة الوثقى அவர் பலமான கயிற்றை பற்றி பிடித்துக் கொண்டார். லன் ஃபிஸாம லஹா அந்த கயிற்று அருந்து போகாத பலமான கயிற்றை, லம் ஃபிஸாம லஹா அருந்து போகாத பலமான கயிற்றை அவர் பற்றி பிடித்துக் கொண்டார். வல்லாஹு சமீஉன் அலீம் நிச்சயம் அல்லாஹு தஆலா மிகவும் செவிமடுப்பவனாகவும் நன்கறிந்தவனாகவும் இருக்கிறான். எனவே அல்லாஹுவை நம்பி ஈமான் கொண்டு தாகூத்தை நிராகரித்தால் அவர் பலமான கயிற்றை பற்றி பிடித்துக் கொண்டார். வஹாதா ஹுவ மஅனா லா இலாஹ இல்லல்லாஹ் இதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த வார்த்தைக்குரிய அர்த்தம். அல்லாஹுவை மாத்திரம் வணங்க வேண்டும், அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கப்படுகின்றவர்களை நிராகரிக்க வேண்டும், தாகூத்துகளை நிராகரிக்க வேண்டும். வஹாதா ஹுவ மஅனா லா இலாஹ இல்லல்லாஹ் இதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதுடைய அர்த்தம். வஃபில் ஹதீஸ் ஹதீஸில் இருக்கிறது, நபியார்கள் சொல்லி இருக்கிறார்கள், ரஸுல் அம்ரி அல் இஸ்லாம். ரஸுல் அம்ர் என்பது, அம்ர் என்பது இங்கே மார்க்கம், காரியத்துடைய தலை, ஒரு விடயத்துடைய தலை அல் இஸ்லாம், மார்க்கத்துடைய தலை அடிப்படை தலை அல் இஸ்லாம். எது? இஸ்லாம், இஸ்லாமிய மார்க்கம். இஸ்லாம் என்றால் இங்கே கட்டுப்படுதல். இஸ்லாம் என்பது என்ன? கட்டுப்படுதல். மார்க்கத்துடைய அடிப்படை தலை கட்டுப்படுதல். ஒரு மிருகத்தை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அதில் தலை அது ஒரு ஒப்பிட்டு நபியார்கள் சொல்கிறார்கள், அல் இஸ்லாம் கட்டுப்படுதல். இஸ்லாம் என்பது அர்த்தம் கட்டுப்படுதல். வ அமூதுஹு அஸ்ஸலாஹ் மார்க்கத்துடைய அமூத். அமூத் என்றால் என்ன? தூண். அமூத் என்பது மார்க்கத்துடைய தூண். உதாரணமாக மனிதன் என்றால் மனிதனுடைய அமூத் அவனுடைய அந்த எலும்பு, அவனை நேர நிறுத்துகின்ற அந்த எலும்பு. அதே போன்று ஒவ்வொரு தூண்கள். இது மார்க்கத்துடைய தூண், மார்க்கத்தை நிலைநிறுத்தக்கூடியது அஸ்ஸலாஹ் தொழுகை. எனவே முதலாவது கட்டுப்படுதல் தலை, அதனுடைய முதுகெலும்பு அல்லது தூண் தொழுகையாக இருக்கிறது. வதிர்வத்து சனாமிஹி அல் ஜிஹாது ஃபி சபீலில்லாஹ். வதிர்வத்து சனாமிஹி அல் ஜிஹாது ஃபி சபீலில்லாஹ். திர்வா என்றால் உச்சி, உச்சம். சனாம் என்கிறது திமில் சதை. அதாவது நீங்கள் ஒரு மாட்டை எடுத்தால், அது ஒட்டகத்தை எடுத்தால் அதில் திமில் சதை இருக்கும், தலை இருக்கும். அதே போன்று முதுகன் தண்டு இருக்கும், முள்ளந்தண்டு இருக்கும். அதே போன்று திமில் சதை என்று இருக்கும். எனவே இந்த திமில் சதையுடைய திர்வாங்கிறது உச்சம் எதாக இருக்கும்? அல் ஜிஹாது ஃபி சபீலில், அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடுவதுதான் அதனுடைய மார்க்கத்துடைய திமில் சதையின் உச்சம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஹாதா வல்லாஹு அஅலம் வஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் வஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம். அல்லாஹு தஆலா மிக அறிந்தவன், நபி முஹம்மது ஸல்லல்லாஹு நபியின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் தோழர்கள் மீதும் அல்லாஹு தஆலா ஸலவாத்து சொல்வானாக. வஸல்லம் இன்னும் சலாமும்
சொல்வானாக. இதனோடு இந்த புத்தகம் முடிவடைகின்றது. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய விளக்கத்தோடு நாங்கள் இன்னொரு முறை இந்த நூலை படிக்க இருக்கிறோம். இப்போது நாங்கள் பார்த்தது இந்த நூலுடைய அர்த்தம் மாத்திரம்தான். சுருக்கமாக நாங்கள் பார்த்திருக்கிறோம். உங்களுக்கு மனனம் செய்வதற்கு இலகுவாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியே தவிர இதனுடைய பெரிய அளவு நாம் இதுக்குரிய விளக்கத்தை பார்க்கவில்லை. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு சந்தர்ப்பத்திலே நாங்கள் இதற்குரிய விளக்க நூலொன்றையும் படிப்போம். இதற்கு நிறைய அதிகமான அறிஞர்கள் இந்த ஸலாஸத்துல் உஸூல் என்ற நூலுக்கு விளக்கங்களை எழுதியிருக்கின்றார்கள்.